Swami, we can start class, Swami. Swami, we can start class. I mean, prayers. Sorry. Swami, your speaker is mute, Swami. Your mic, sorry. Okay. Can Swami. Prayers start. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே தொன்றுமளவெம்மாயையற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் பழுத்த சலுங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மனப்பூவே என்றும் மருள் பழுத்த அடியேங்கள் மன இருளை அகற்ற வருமணியே மெய்மை தருள் பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்க நின்னருளை சிந்திப்பேனே திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சி அது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவும் பெரும் தாயாம் மறுவிளங்கு குழல் வெள்ளி மகிழ்ந்தொருபால் விளங்க வயங்கு மணி பொது விளங்க வளர்ந்த சிவ கொழுந்தே அன்பெனும் பிடியுள்ளகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் மலைக்குட்படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமரமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளி அறிவே அன்பெனும் மனுவுள் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பர சிவமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. இணையம் வழி இணைந்திருக்கின்ற எல்லா அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு தனித்திரு அலங்கல்ல 1-7-1-8வது பாடலுக்கு விளக்கம் காண இருக்கின்றோம். அடுத்த 1-6-2-8 அதே தனித்திரு அலங்கல். அந்த தலைப்புல வள்ளல் பெருமான் எழுதிய பாட்டு. ஒரு மனிதன் இந்த மார்க்கத்தில், அதாவது விண்ணுலக வாழ்க்கை விரும்பி அடைவதனால் என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் பெறலாம், அதனால மற்றவர்கள் அடையக்கூடிய பயன் எதுவும் உண்டா அப்படின்னு சிந்திக்கும் பொழுது அதுக்குரிய விடையத்தான் இந்த பாடல்களிலே அமைத்திருக்கிறார். பொதுவாக ஒரு பெனிஃபிஷியரி இருக்கணும்.
இப்ப ஒருத்தவங்க படிக்கிறாங்க. படிச்சதனுடைய பெனிஃபிஷரி என்னன்னாக்கா, நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்போ ஒருத்தவங்க ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் போறாங்க. வெற்றி அடைந்தாங்கனாக்க, வெற்றி பெறணும் என்பது அவங்களுடைய குறிக்கோளா இருக்கும். அதனால அவங்களுக்கு பெருமை சேரும். விளையாட்டுனால நாட்டுக்கு பெருமை தேடித் தரலாம். அவங்களுடைய சமூகத்துக்கும் பெருமை தேடித் தரலாம். அது அதனுடைய பயன். அது மாரி ஒவ்வொரு துறைக்கும் அடையக்கூடிய பயன் இருக்கும். அதுபோல சன்மார்க்கத்துல இந்த விண்ணுலக வாழ்க்கையை ஒரு மனிதன் பெறுவதனால் என்ன பயன் பெறலாம் அப்படின்றத ஒரு சிந்தனையில தான் இந்த பாடலுக்குள்ள விளக்கம் அமைந்திருக்கு. விண்ணெல்லாம் கலந்த வெளியில் விண் எல்லாம் கலந்த வெளி. இது வந்து வேற ஒரு இடத்துலயும் பெருமான் வந்து ஒளியெல்லாம் கலந்த வெளி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இங்க விண்ணெல்லாம் கலந்த வெளி. இந்த சமரச சன்மார்க்க வெளி என்ற வெளியில வந்து எல்லா உலகமும், எல்லா வெளிகளும், எல்லா அண்டங்களும் அதுக்குள்ள அடங்கி இருக்கும். இப்படி ஒரு ஆல் இன் ஒன் சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இந்த வெளியில வந்து எல்லா வெளிகளும் அடங்கி இருக்கு. அதாவது பிரம்ம வெளி அடங்கி இருக்குது, விஷ்ணு வெளி அடங்கி இருக்குது, ருத்ர வெளி அடங்கி இருக்குது, அடுத்து மகேஸ்வர வெளி, சதாசிவ வெளி அடங்கி இருக்குது, விந்து பரவிந்தும் அடங்கி இருக்குது, நாதம் பரநாதமும் அடங்கி இருக்குது, பறை பரம்பரம் அடங்கி இருக்குது, பராபர என்ற உலகமும் இந்த வெளிக்குள் அடங்கி இருக்கின்றது. ஆக இது வந்து நித்திய வெளி, சத்திய வெளி. இந்த வெளி வந்து என்றைக்கும் அழியாத ஒரு வெளி. அதனால்தான் இந்த வெளிக்குரிய வாழ்வை பெறுகின்றவர்கள் எக்காலத்திலும் அழிய மாட்டார்கள். ஆனால் மற்ற இந்த பிரம்ம வெளி, விஷ்ணு வெளி, மற்ற பராபர வெளி வரைக்கும் உரிய வெளிகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தால் மட்டும் இருக்கும். அதுக்கு மேல் இராது என்று பெருமான் 12வது அறிவை கொண்டு பார்த்து நமக்கு இதை சொல்லுகின்றார். அப்ப அதனால்தான் அதெல்லாம் அனித்தியம் அப்படின்னு சொல்றது. கண்டதெல்லாம் அனித்தியம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏன்னா அது ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் இல்லாமல் போய்விடும். அந்த வெளிகள் எல்லாம் காணா போயிடும். அதோடைய பவர் எல்லாம் குறைஞ்சிரும். அந்த வெளிகள்ல உள்ள ஞானங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். அதனாலதான் இந்த வெளி வந்து அப்படிப்பட்ட வெளி அல்ல இது. இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா வெளிகள் வந்து கோடிக்கணக்கான வெளிகள் இருக்குது. ஆக இந்த வெளியினுடைய தன்மை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதனால இதை அழிக்கிறதுக்கோ, இது காலத்தால் மாறுவதற்கோ, குறைவதற்கோ, இதனுடைய அதில் இருக்கின்ற ஞானங்கள் வந்து மாறுபடுவதற்கோ அல்லது குறைவதற்கோ, அழிந்து போவதற்கோ வாய்ப்பே கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு வெளியை வந்து இந்த சமரச வெளியாக, சன்மார்க்க வெளியாக கடவுள் வந்து 19ஆம் நூற்றாண்டுல, நான் கடவுள்னு சொல்லும் போது யாரை குறிப்பிடுறேன்னாக்கா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை குறிப்பிடுறேன். இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் 19ஆம் நூற்றாண்டுல இந்த நித்திய வெளியை ஃப்ரீ ஹோல்ட் என்று நான் சொல்வது உண்டு. மற்றதெல்லாம் வந்து லீஸ்ட் லைஃப். அப்பனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல அதெல்லாம் டெர்மினேட் ஆயிரும், முடியாது. ஆக இங்கே சொல்லுகின்ற விண் எல்லாம் கலந்த வெளி அப்படின்னும் போது இந்த சமரச வெளியில வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சார் கலாந்தாதி சடாந்தமும் கலந்த சமரச சத்திய வெளின்னு சொல்லி 7 கோசம் 7ல உள்ள பாடல்லையும் பெருமான் வந்து சொல்வாரு. இந்த வெளியினுடைய தனித்துவம் வந்து புரிஞ்சுக்கொள்ளணும். எல்லா ஞானமும் இதுக்குள்ள அடங்கும். அதனால்தான் இந்த வெளியை அடைந்த வள்ளல் பெருமான் எல்லா ஞானமும் என் ஞானம் ஆயின, எல்லா உலகமும் என் உலகம் ஆயின, எல்லா இன்பமும் என் இன்பம் ஆயின, எல்லா உயிர்களும் என் உயிர் ஆயினன்னு சொல்லுவார். இப்படி சொல்லுவதற்கு இதுதான் காரணம். ஏன்னா அது எல்லாமே அடங்கி அந்த வகையில் அதனால்தான் ஒன்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஓரிரை கொள்கை. தனித்தனி தெய்வமாக வணங்குகின்ற ஒரு காலகட்டம் இருந்தது. பிரம்மாவுக்கு பிரம்மனை வழிபடுறது, விஷ்ணுவை வழிபடுறது, ருத்ரனை வழிபடுறது, இதெல்லாம் வந்து இந்து மத வழிபாடு, சமய வழிபாடுகள் அப்படின்னு பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து சன்மார்க்கம் என்பது எல்லாமே இதுக்குள்ள அடங்கி போச்சு. அப்படின்னா அருப்பெருஞ்சோதியை வணங்கினா பிரம்மாவை வணங்குற மாதிரி ஒப்பாகும், விஷ்ணுவை வணங்குறதுக்கு ஒப்பாகும், ருத்ரனை வணங்குறதுக்கு ஒப்பாகும், சதாசிவனை வணங்குவதற்கு ஒப்பாகும், மதவெளிகளை வணங்குவதற்கு ஒப்பாகும்.
அதே நேரத்துல அண்ட சராசரங்கள்ல என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் வணங்குவதற்கு ஒப்பாங்க. ஒரு தெய்வத்தை வணங்குவதனால் எல்லாத்தையும் வணங்குவதற்கு ஒப்பாங்க. மற்ற தெய்வங்கள்லாம் எதுவும் கோவிச்சு கொள்ள முடியாது. நீ ஏன் என்ன கும்பிடல, ஏன் நாம ஏன் சொல்லல, ஏன் மந்திரம் ஏன் சொல்லல அப்படின்னு எந்த தெய்வமும் கோவிச்சுக்குமானா கோவிச்சுக்கொள்ளாது. இது இது அதுங்க கொடுக்க வேண்டியதெல்லாம் இந்த பெருவெளி வந்து நமக்கு கொடுக்கும். அதனாலதான் பெருமான் சொன்னாரு, எல்லாம் செயல் கூடும் அப்படின்னு சொன்னார். இந்த வெளியை நாம் அடைந்து விட்டால், அல்ல இந்த வெளி உருவை நாம் அடைந்து விட்டால், அப்புறம் வேண்டியதில்லை. மற்றது எல்லாமே அது நமக்கு கிடைச்சிரும். அதான் எல்லாம் செயல் கூடும் அப்படின்னு சொன்னார். ஆக விண்ணெல்லாம் கலந்த வெளியிலே ஆனந்தம் விளைந்தது விளைந்தது மனனே. மனனே அப்படின்னா மனமே அப்படின்னு சொல்றாரு. என்ன அந்த வெளியில என்ன இருக்குன்னா ஆனந்தம், ஆனந்தம் சொல்றாரு. ஏற்கனவே பராபரையில உலகத்துல உள்ள வெளிக்கும் ஆனந்தம் உண்டு. ஆனா இந்த ஆனந்தம் அதையும் மீறி நம்மளால் கணித்து கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய ஆனந்தம் இது. அந்த வெளி எப்போதுமே ஆனந்தமாக இருக்கும். இப்ப நம்ம வாழ்ற வெளி வந்து உங்களுக்கு தெரியும், அஞ்ஞான வெளி, இருள் வெளி. இந்த இருள் வெளியில இந்த ஆனந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஏன்னா மற்ற சந்தோஷத்தை பத்தி, மற்ற நிலைகளின் சந்தோஷம் இவங்களுக்கு தெரியாது. மற்ற வெளிகளின் இன்பம் இவங்களுக்கு தெரியாது. அதனால இது 5 புலன்களுக்கு உட்பட்டதை பெரிய இன்பமாக, ஆனந்தமாக அதை கருதுவார். அது வந்து நம்மளுடைய சிற்றறிவுக்கு உட்பட்ட ஒரு சிந்தனை இது. உண்மையிலே இந்த ஆனந்தம் என்று சொல்லக்கூடியது வந்து அதை வந்து அனுபவிச்சுதான் பார்க்க முடியும். அதனால்தான் சித்தர்கள் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, அதை அனுபவித்தால் ஒன்று யாருக்கும் தெரியாதுன்னு. அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டது அப்படின்னு தெரியாது. அந்த உலகமே ஒரு ஆனந்தமான உலகம். நம்ம இங்க படுற பாடு மாதிரி இல்லை அங்க. அந்த மாதிரி ஒரு ஆனந்தமான தன்மையை அடைவதற்கு நாமெல்லாம் முயற்சி செய்துதான் அதை வந்து பெறணும். இறைவனுடைய கருணையை கொண்டுதான் அதை பெற முடியும். அப்படியே நம்ம அதுக்குரிய முயற்சிகள் செய்ய கடமைப்பட்டிருக்கோம். அதுதான் வாழ்க்கையின் பயன். துன்பத்தில இருந்து தான் நம்ம வந்து இன்பமான வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்னு கடவுள் விதித்திருக்கிறார். நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த உயிரையும் அவன் படைத்து, இந்த உலகத்தையும் படைத்து, நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து, 6 அறிவை கொடுத்து, சிந்திக்க வச்சிருக்கிறான். நமக்கு கையில வேதத்தையும் கொடுத்திருக்கிறான். எதுக்கு இதெல்லாம் கொடுத்திருக்கிறான் அப்படின்னா, நீ துன்பத்தில இருந்து வரணும். துன்பத்தில இருந்து நீ ஆனந்தமான ஒரு எல்லைக்கு வரணும். இன்பமான வாழ்க்கை நீ வாழணும் அப்படின்றது இறைவனுடைய சித்தம். அப்ப இந்த கேமை வந்து நம்ம புரிந்து கொள்ளணும். அதனாலதான் இந்த வெளியில என்ன கலந்த வெளியில என்ன விளையுது அப்படின்னா ஆனந்தம் விளைந்தது விளைந்ததுன்னு சொன்னார். அப்ப நம்மலாம் எப்போதுமே ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னாக்க மண் உலகத்துல இருந்துகிட்டு இதை தேடிக்கிட்டு இருக்க கூடாது. மண் உலகத்துல இருந்து நம்ம அதை தேடிக்கிட்டு இருந்தோமாக்க அது வந்து உண்மையான ஆனந்தம் பெற முடியாது. மண் உலக வாழ்க்கைக்கு அது அப்பால் பட்டான். அதை கடந்து விண்ணுலகத்து வாழ்க்கையை நம்ம விரும்பணும். அப்ப விண்ணுலகத்தை வாழ்க்கையை நம்ம வந்து அடையணும் அப்படின்னாக்க அந்த விண் நம்மளை வந்து கருப்பிடிச்சு தான் கூட்டிட்டு போகும். கருப்பிடிச்சு வளர்ந்தால்தான் அந்த ஆனந்தம் நமக்கு வந்து கிடைக்கும். இல்லைன்னா அது கிடைக்காது. அடுத்து சரி ஆனந்தம், அந்த வெளி வந்து ஆனந்தமயமான வெளி அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து என்ன சொல்றாரு? கண்ணெல்லாம் கழிக்க காணலாம்ன்றாரு. இப்ப நமக்கும் கண்ணு இருக்குல்ல, சித்தர்களுக்கும் கண்ணு இருக்கு. ஆனா அவங்களே பார்க்க முடியாத உலகம் அது சன்மார்க்க வெளி, சுத்த சன்மார்க்க வெளி. நம்ம எப்படி பார்க்க முடியும்? ஒரு டைமென்ஷன்ல இருக்கிறவங்க இன்னொரு டைமென்ஷன் உள்ள பார்ப்பதற்கு சாத்தியம் இல்லை. சோ நம்ம வந்து சூட்சம உலகத்தெல்லாம் பார்க்க முடியாதது போல சூட்சம உலகத்துல உள்ளவங்கள அதிசூட்சம உலகத்தை எல்லாம் பார்க்க முடியாது. பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்திகள் கூட பார்க்க முடியாது. அதனால அந்த உலகத்துக்குரிய கண் நம்ம பெற வேண்டும். அந்த கரு பிடித்து வளர்ந்தால் ஒளி அந்த கண் நமக்கு வந்து கிடைக்காது. அதுல கருணை நெறியில போனாதான் இது கிடைக்கும். அதான் கருணை ததும்பி பொது நோக்கும் கண்ணீர் கிடைத்த கண்ணே அப்படின்னு 850வது பாடல்ல வந்து சொல்லியிருப்பார்.
இந்த கண் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய கண் வந்து நமக்கு கிடைக்கணும்னா வாசி நெறியிலலாம் இது சாத்தியப்படாது. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வந்து கடைபிடிக்கணும். அதுவே கடவுள் வழிபாடாக கருதும். ஜீவகாருண்யம் தான் உயிர் மூச்சு. கடவுளுடைய அருளை பெறுவதற்கு இதுதான் டாப்பா இருக்கு. இதுதான் முதன்மையான முயற்சிகளாக இருக்கின்றது. அதனால நம்ம வந்து கடவுள் உலகத்தை பார்க்க வேண்டும், கடவுள் உலகத்தை அடைய வேண்டும் என்றால், நம்ம அந்த உலகத்துக்குரியவர்களாக மாற வேண்டும். அது நம்மளா மாத்திக்கொள்ள முடியுமானா சாத்தியம். நம்ம வந்து எப்படி மாறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருளை கொண்டு மாறணும். அருள் மாத்தி கொடுக்கும். இந்த அன்ன உடம்பை வந்து ஒளிமயமான உடம்பாக மாற்றுவதற்கு அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட தான் கைவசம் உண்டு. ஆக அந்த அருட்பெருஞ்சோதியினோட அருளை நம்ம வந்து பெறணும். பெற்றால் இந்த உடம்பு அருட்பெருஞ்சோதி ஒளிமயமாக மாறும். அருட்ஜோதி மயமாக மாறினால் அந்த உலகம் நம்ம கண்ணுக்கு தெரியும். இப்ப வள்ளலாருக்கு தெரிஞ்சது. அதனாலதான் சொல்றாரு, கண்ணெல்லாம் கழிக்க. கண் கொண்டு அந்த உலகத்தை பார்க்கலாம். இப்ப கண் கொண்டு நம்ம இந்த உலகத்தை பார்க்க முடியும் இல்லையா? கண் கொண்டு இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் மற்ற சூட்சும உலகங்களாம் இந்த கண்ணுக்கு தெரியுதானா தெரியறது. அதனாலதான் அருட்பெருஞ்சோதியோடைய கண்ணை நம்ம பெறணும்னா அது மயமாக நம்ம ஆகணும். அது கொடுக்கணும், அந்த கண்ணை நமக்கு கொடுக்கணும். நானோ கண்டேன் என் தாய் கருணை நாட்டம் கண்டதேன்னு வள்ளலார் சொல்லுவார். நான் எங்க பார்த்தேன், நீ எனக்கு கொடுத்த கண்ணால நான் உன்னை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஒரு பாடல். மெய்யருள் வியப்புல இருக்கும். ஆக கண் கழிக்க வந்து காணலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சில பேர்லாம் சொல்லுவாங்க, கடவுளை வந்து பார்க்க முடியாது, அது உணரத்தான் முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இங்கே வள்ளல் பெருமான் சொல்ற கண் கழிக்க காணலாம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைச்சது. நவகோடி சித்த ரிஷிகணங்களுக்கெல்லாம் எட்டாத, சிவபெருமானுக்கெல்லாம் எட்டாத, நால்வர்களுக்கும் எட்டாத, மாணிக்கவாசகர், சுந்தரர், திருநாவுக்கரசர், அப்பர் சுந்தரர் இவங்களுக்கெல்லாம் எட்டாத, காணாத ஒரு கடவுளை 19ஆம் நூற்றாண்டிலே வள்ளல் பெருமான் காணுகின்றார். என்ன புண்ணியம் செய்தாரோ. அதான் கண்ணெல்லாம் கழிக்க காணலாம். அப்ப நம்பளும் காணலாம் அப்படின்றது தான் அதனுடைய உண்மை. இந்த பூலோகத்துல இருக்கிற ஒரு மனிதன் ஏற்கனவே அருட்பெருஞ்சோதியை வந்து கண்டிருக்கிறார் அப்படின்னாக்க நம்மளும் காணலாம் அப்படின்றதுதான் அதனுடைய உண்மை. ஆனால் அது வந்து அருள் துணை வேண்டும். அருள் துணையை கொண்டுதான், ஏன்னா வள்ளல் பெருமானே அருள் துணையை கொண்டுதானே கண்டேன் என்று குறிப்பிட்டிருக்கிறாரு. அதனால்தான் அருளை பெற முயற்சிக்க வேண்டும். அதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல வந்து வள்ளல் பெருமான் அருளை எவ்வாறு பெறக்கூடும் எனில் ஜீவகாருத்தின் ஒழுக்கத்தினால் பெறக்கூடும் என்று வேற ஒன்றால் பெறக்கூடாமை அப்படின்னு சொல்லுவார். அடுத்து என்ன சொன்னாரு, பொதுவில் கடவுளே என்று நம் கருத்தில் எண்ணலாம்னார். பொதுவுல வந்து 2 இருக்குது. அகவல்ல நீங்க படிச்சிருப்பீங்க. பொதுவது சிறப்பது, புதியது பழையது என்று அதுவதுவாய் திகழ் அருட்பெரும் ஜோதி. ஆக புதுசு வந்து சன்மார்க்கத்தில் காட்டுகின்ற பொது, பழசு வந்து சைவ சித்தாந்தம் காட்டுகின்ற பொது. ஆக இங்கே வள்ளல் பெருமான் கண்டது வந்து புதுசு, புதுமை. அந்த புதுவும் பொதுவாக இருக்கின்றது. பொதுவாக எல்லா உயிர்களுக்கும் உள்ள ஒரு பொது இடமாக, எல்லாரும் போய் வாழ்வதற்குரிய இடமாக அந்த பொதுவெளி இருக்கின்றது. அந்த பொதுவது சிறப்பது, பொதுவுதான் சிறப்பது. பொதுவாக இருக்கின்ற ஒன்று சிறப்பது. சமய மதங்கள் வேறு, சமய வெளிகள் வேறு. ஆக பொதுவாக எல்லா உயிர்களுக்கும் அடைக்கலம் தருகின்ற இடமாக சமரச சன்மார்க்க வெளி இருக்கின்றது. அதுவே கடவுளாகும். வெளி என்பதே கடவுள் தான். நம் கருத்தில் எண்ணலாம். இப்பயும் நம்மளுடைய கருத்துல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வந்து எண்ணிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனா உள்ளுக்கு காரியப்படணும் இல்லையா? காரியப்பட்டால்தான் நாம் வந்து இறைவன் உலகத்தை வந்து பார்க்க முடியும்.
அது கருத்தில் எண்ணுவது முக்கியமான ஒன்று. எண்ணிய எனதுள் எண்ணமே இசைந்த பேரின்பமே என்பார் வள்ளல் பெருமான். கருத்துல நம்ம கருத்தில் வைத்து ஏத்துதற்கு இசைந்தேன் அப்படின்னு சொல்லுவார். ஆக இறைவனை நம்மளுடைய கருத்திலேயே நினைத்து பூஜிப்பது என்பது ஒரு சிறந்த வழிபாடு, ஒரு பவர்ஃபுல்லான வழிபாடாக நம்ம கருத வேண்டும். அடுத்து என்ன சொல்றாரு? எண்ணி எழுதலாம், இறைவனை பற்றி எழுதலாம், இறைவனை பற்றி போற்றலாம், புகழ் பாடலாம். அப்படியே இலக்கணம் கொட்டும். இலக்கணம் படிக்காதவங்க கூட இந்த வெளியே அடைஞ்சிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு இலக்கணம். இப்போ வள்ளலார்லாம் போய் என்ன இலக்கணம் இலக்கியம்லாம் படிச்சாரா? இல்லையே. ஆனா 6000 பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. சாதாரண விஷயமா? எப்படி வந்துச்சு இந்த ஞானம்? இந்த இலக்கணம் எப்படி அவருக்கு கிடைச்சது? இந்த வெளிகள்ல எல்லாமே அடங்கியிருக்கு. எல்லா ஞானமும் இருக்குது. எல்லா இலக்கணமும் அதுக்குள்ள அடங்கி இருக்குது. அதனால இந்த வெளியை அடையும் போது ஆட்டோமேட்டிக்கா ஞானம் அவங்களுக்குள்ள இயற்கையாகவே வந்துடும். அதனாலதான் இங்க எண்ணி எழுதலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப முதலாக வள்ளல் பெருமானை எழுத தூண்டியது யாருன்னு கேட்டீங்கன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். என்னை எழுதுவித்த ஒருமைப்பதியே அப்படின்னு சொல்லி ஒரு வரி இருக்கும் 6ஆம் திருமுறையில. வள்ளல் பெருமானுக்கு இறைவன் உத்தரவு போடுறாரு, என்னை பற்றி நீ எழுது அப்படின்னு. அவர் வள்ளல் பெருமான் 6ஆம் திருமுறையில ஏற்கனவே ஒரு 5 திருமுறை எழுதினாரு. அது ஒரு நிலைக்கு உட்பட்ட அறிவு. அதன் பின் அவருக்கு பூரண அறிவு பெறுறாரு. 12 அறிவு காரியப்படும் போது அப்பதான் 6ஆம் திருமுறையை எழுதுகின்றார். இதுவும் அந்த இறைவனுடைய உத்தரவின் பேரிலேயே எழுதுறார். இன்னைக்கு அவர் எழுதி நமக்கு இதெல்லாம் கொடுக்கலன்னா நமக்கு ஒண்ணும் தெரியாது. இப்படி ஒரு வெளி இருக்குதுன்னு தெரியாது, இப்படி ஒரு ஒளி இருக்குன்னு தெரியாது, இப்படி ஒரு மகாமந்திரம் நமக்கு கிடைத்திருக்காது. இப்படி மரணமில்லா பெருவாழ் உண்டு என்றும் நமக்கு தெரிந்திருக்காது. வள்ளல் பெருமானுக்கு பிற்பாடுதான் இந்த மரணமில்லா பெருவாழ்வு என்பது எங்கும் பார்த்தாலும் பரவ இருக்கு, மக்கள் மத்தியில பேசப்படுது. அதற்காக சில கருத்தரங்குகள் எல்லாம், பல மாநாடுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கு. இன்னைக்கும் வாட்ஸ்அப்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க, யூடியூப்ல, டிக்டாக்ல எல்லாம் இந்த மார்க்கம் பற்றிய விரிவு போய்கொண்டே இருக்கு. நிறைய பேர் இதற்கு விளக்கங்கள்லாம் தந்து கொண்டு இருக்கிறாங்க. சத்து விசாரணை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆக இது இன்றைக்கு உள்ள நல்ல ஒரு திருப்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வருங்காலத்துல இந்த அருட்பெருஞ்சோதியை பற்றி எண்ணி எழுதக்கூடியவர்கள் நிறைய பேர் உருவாவாங்க. அருள் பெற்று. அருள் பெறாமல் எழுதுகின்றது அது ஒரு நிலை. அருள் பெற்று வள்ளலார் போன்று எழுதுகின்ற நிலை எதிர்காலத்துல வரும். இப்ப சித்தர்கள் பல பேர் அவங்களுடைய ஞானத்தை கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? இப்ப சிவவாக்கியர்னு எடுத்துக்கிட்டாக்கா அவர் ஒரு 1000 பாடல் எழுதியிருக்கிறாரு, அகஸ்தியர் எழுதியிருக்கிறாரு, திருமூலர் எழுதியிருக்கிறாரு, திருவள்ளுவர் எழுதியிருக்கிறாரு, பட்டினத்தார் எழுதியிருக்கிறாரு. எல்லாம் ஞானங்கள். ஆனா என்னன்னா அவங்க பேசினதெல்லாம் பராபரை உலகம் வரைக்கும் தான் பேசியிருக்கிறாங்க. அதற்கு அப்பாற்பட்ட ஒரு உலகத்தை பற்றி வள்ளல் பெருமானே முதன்மையாக பேசுகிறார். ஆனா வருங்காலத்துல சன்மார்க்க நிலை பெறுகின்றவர்கள் கண்டிப்பாக இந்த ஞானத்தை நமக்கு மேலும் கொடுப்பார்கள். அப்ப எழுதுவார்கள். அந்த காலகட்டத்தில் உள்ளவங்கலாம் அதை மேலும் படிக்கலாம். எழுதி ஏத்தலாம். ஏத்தலாம்னாக்க வணங்கலாம் சொல்றாரு. இறைவனை ஏற்றுவது இன்பம். எழுதி இறைவனை இப்ப வள்ளல் பெருமான் எழுதி எழுதி நிறைய பாடல்கள் இறைவனை பாடி இருக்கிறார் இல்லையா? தானே திருப்பாடல் ஒந்தனையும் சிவமாக்கும் விக்கும்ன்றார். இந்த பாடல்களை எல்லாம் படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிற குற்றங்கள் எல்லாம் நீங்கும். இறைவா உன்னை பாட பாட வாய் மணக்குதே, வஞ்ச வினைகள் என்னை விட்டு தலை வணங்குதேன்னு. வஞ்ச வினைகள் சொல்லப்பட்ட கல், கொலை, களவு, காமம், பொய் எல்லாம் அதனால் ஏற்பட்ட பதிவுகள் எல்லாமே உயிரை விட்டு அகலும். அந்த அளவுக்கு நம்ம இறைவனை பாடணும். அதுதான் வள்ளல் பெருமான் நிறைய தோத்திர பாடல்களும் நமக்கு தந்திருக்கிறார், விண்ணப்ப பாடல்களும் நமக்கு தந்திருக்கிறார். சோ இறைவனை பாடுவது நாவால் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கும். அவனை பணிவது உடலால் செய்த பாவங்கள்லாம்.
அவனை நினைப்பது மனதால் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கும். அதான் இங்க வந்து எண்ணி எழுதலாம், எழுதி ஏத்தலாம். எழுதி நம்ம வந்து அவரை போற்றலாம். எடுத்தெடுத்து வந்தே, வந்துன்னா விரும்பி, எடுத்தெடுத்து வந்து உண்ணலாம். அதுவே உணவாக இருக்குது. அமுதமாகவும் அவன் இருக்கின்றான். ஒளி ஒளி அமுதம் அப்படின்னு பேரு. ஒளி உணவு அப்படின்னு சிம்பிளா நம்ம புரியறதுக்கு சொல்லலாம். சில பேருக்கு அமுதம்னா அது என்னன்னு புரியாம இருக்கும். விண் உலக வாழ்வுக்கு உரிய உணவு. விண்ணுலக வாசிகள் தேவ கற்பம் பலவும் காண செய்தாய் போற்றியே அப்படின்னு பாடியிருப்பார். ஐவகை அமுதம், அறுவகை அமுதம், எழுவகை அமுதம், எண்வகை அமுதம், நவவகை அமுதம், மற்றுள்ள அமுத வகையெல்லாம் உற்றன கழித்த ஓங்கும் நத்தாயே. என்னென்னலாம் அமுதம் இருக்கோ அதெல்லாம் வள்ளல் பெருமான் உண்டு பார்த்திருக்கிறார். அதுல அதுல முதல் வெளிகள்ல இருக்கின்ற அமுதம் இருக்குது, அதுக்கு ஈடு எதுவுமே இல்லை. அதோட இனிப்புக்கு ஈடு வேற எதுவுமே இல்லை. அதை உண்டு உண்டு வர 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 தெளிவு ரொம்ப பிறக்கும், அறிவும் சேர்ந்து வரும். அந்த உடம்பே அறிவு உடம்பாக திகழும். ஏன்னா வெளி உருவம் இல்லையா அது. அதுதான் எடுத்தெடுத்து வந்து உண்ணலாம். பசிக்குதா எடுத்து எடுத்துக்கலாம். இப்ப நம்மலாம் இந்த பூமியில வாழ்றோம். நம்ம ஒரு வகை உயிரினம், மனித இனம். நமக்கும் பசி இருக்குது. பசிக்கு நம்ம எல்லாம் பூமியில விளைந்ததை தான் உண்ணுகின்றோம். பூமியில விளைந்த பயிர்கள், இப்படி உள்ள பொருட்கள் தான் நமக்கு வந்து உணவாக அமைக்கப்பட்டது. ஆனா விண்ணுலக வாசிகளுக்கு அப்படி கிடையாது. மண்ணுலகத்தில் உள்ள உணவு வந்து சாப்பிட மாட்டாங்க. வள்ளலார்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் நிறுத்தி கொண்டார். நிறுத்தி கொண்டுட்டு அவருக்கு தான் அமுதம் இறைவன் ஊட்டி ஊட்டி வளர்க்கிறார் இல்லையா? அப்ப புற உணவு தேவைப்படாது. எடுத்துக்கிறதுக்கும் விருப்பம் வராது, ஆசை வராது. ஏன்னா அவங்க வந்து அமுதம் உண்டுகின்றார். அது உண்ண பிற்பாடு இந்த உணவு மேலெல்லாம் பற்று இருக்குமானா பற்று இருக்காது. இப்ப நமக்கெல்லாம் அந்த உணவு இல்லாதனால்தான் இந்த உணவு மேல நமக்கு பற்று இருக்கின்றது. ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட உணவு மேலேயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சுவை மேலேயோ அதிகமான விருப்பம் இருக்கும். ஆனா அமுதம் உண்டு பழகிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள உணவு மேல வெறுப்பு தோன்றும். அதனாலதான் வள்ளல் பெருமான் பல நாட்களாக பல மாதங்களாக உண்ணாமலேயே இருப்பார். அப்படியே உண்டாலும் சும்மா ஒரு பிடி மட்டும் உண்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு விட்டுருவார். சில பேர் விருந்துக்கு கூப்பிடுவாங்க, அவருக்கு விருந்து வைக்கணும். அவர் சும்மா பயந்து பயந்து சாப்பிடுவார். வேண்டா வெறுப்புக்கு சாப்பிடுவாரு. அது நம்ம சாப்பிடலன்னா அவங்களாம் கோச்சுக்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவார். ஆனா உண்மையிலே அதை விரும்பி சாப்பிடுவது அல்ல. ஏன்னா அவங்களோட விண்ணுலக வாசிகளோட உணவு வேற. தேவலோகத்துல வந்து தேவர்கள் உண்ணுகின்ற தேவ கற்பம் அப்படின்னு சொல்லுவார். சரி, இந்த மாதிரி விண்ணுலகத்திலையும் உணவுகள் வந்து ஒளிமயமாக இருக்குது, எடுத்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் எடுத்து வந்தே உண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. விளைந்தார்க்கு உதவலாம்னார். யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து உதவலாம் அப்படின்னு சொன்னார். இப்ப அந்த உடம்பு அந்த உலகத்துக்குரிய உடம்பை பெற்றுவிட்டால், அந்த வெளியை பெற்று கண்டிப்பா அதுல மிகப்பெரிய ஒரு ஆற்றல் சக்தி இருக்கும். அந்த சக்தி வந்து இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. இப்ப பிரம்மாவுக்கு சக்தி இருக்குது, விஷ்ணுவுக்கு சக்தி இருக்குது, ருத்ரனுக்கு சக்தி இருக்குது, மகேஸ்வரனுக்கு சக்தி இருக்குது, சதாசிவத்துக்கும் சக்தி இருக்குது. விந்து, பரவிந்து, நாதம், பரநாதம், இந்த மதவெளிகளுக்கெல்லாம் சக்தி இருக்குது. பறை, பரம்பரம், பராபரை வரைக்கும் ஏகப்பட்ட சக்திகள் வந்து இருக்குது. இத்தனை சக்தியும் உள்ளடக்கி மொத்தமாக இவர்கிட்ட வந்து இருக்கும். இந்த வெளியில வந்து அமைந்து. அப்ப இந்த வெளிக்குரியவர் அவர் ஆனா இவருக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு நீங்க யூகித்து பாருங்க. அந்த சக்தியை பிறருக்கு கொடுத்து உதவலாம். ஒன்னும் குறைஞ்சு போவார். எடுத்தெடுத்துள்ளவர்க்கு உதவினும் உழவாது ஓங்கும் நந்நிதியே, இருநிதி எழுநிதி இயல்நவ நிதி முதல் திருநிதி எல்லாம் தரும் ஒரு நிதியே அப்படின்னு அகவல் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆக எடுத்தெடுத்து மற்றவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது குறையாத நிதி அப்படின்னு சொல்லுவோம். அதான் இங்க வந்து விளைந்தார்னாக்க தேவை உடையவர்களுக்கு உதவலாம். இது ரொம்ப நல்லதுதான். பிரபஞ்சத்து சக்தியை நம்ம பெற்று
மற்றவங்களுக்கு வந்து உதவும். இப்பயும் பாருங்க, சில பேர் வந்து இந்த ஹீலிங் அப்படின்னு சொல்லி ஒரு குணப்படுத்துகின்ற ஒரு முறையை வந்து கையாளும்போது, அவங்க அந்த வெளிக்குரியவங்களா இல்லைன்னாலும் கூட பிரார்த்தனையின் அடிப்படையில இறைவனை வேண்டி, அந்த இறைவனுடைய துணை கொண்டு பிறருடைய நோய் தீர்க்குகின்ற பணியை வந்து நம்ம பார்த்திருக்கோம். நான்லாம் பார்த்திருக்கிறேன் அது. ஹீலிங் சொல்லுவாங்க. சில பேர் அதுக்காக வயசானவங்கலாம் போவாங்க. அவங்களெல்லாம் உட்கார வச்சு தொட்டு, தலையில தொட்டோ, கால்ல தொட்டோ, கையில தொட்டோ, இவங்க வந்து சில சக்தியை வந்து பாய்ச்சுவாங்க. அந்த மாரி இந்த உடம்புல இருந்து இன்னொரு சக்தி கரண்ட் பாயிற மாரி, இந்த உடம்புல இருக்கிற சக்திய வந்து சில பேருக்கு அந்த அமைப்பு இருக்கும். அந்த பாக்கியத்தை பெற்றிருப்பார்கள். அவர்கள் வந்து அந்த சக்திய வந்து பாய்ச்சலாம். அதனால சிலருடைய உபாதைகள், அவர் படுகின்ற துன்பத்துக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும். அந்த அந்த மாரி ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் இன்னமும் வந்து காம்ப்ளிமென்டரி மெடிசினாக சிலர் வந்து அதை பயன்படுத்திக்கணும். ஹீலர்ன்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட உள்ள திறன் வந்து மற்றவங்களுடைய பிரச்சனையை, மற்றொரு துன்பத்தை, நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அது. அதனால தான் இது வந்து உதவலாம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப வள்ளலாருடைய காலத்திலே அவர் வந்து நெறைய பேர் அவர தேடி வந்தாங்க. அவருக்கு வந்து அவங்களுடைய பிரச்சனைய அவர் தீர்த்து வச்சாரு. சம்டைம் விபூதி குடுத்து தீர்த்து வைப்பாரு. சம்டைம் நீர் குடுத்து தீர்த்து வைப்பாரு. சம்டைம் தொட்டு தீர்த்து வைப்பாரு. சம்டைம் அப்படியே வாயாலே ஊதி அந்த பிரச்சனைய வந்து அவங்களுடைய பிரச்சனையை, நோய்களை தீர்ப்பாரு. அந்த மாரி பார்வையினாலும் சில நோய்களை வந்து தீர்ப்பாரு. அவருக்கு அந்த மாரி ஒரு ஆற்றல் எல்லாம் இந்த வெளியை அடைந்ததனால் ஏற்பட்டது. அதனால தான் இங்கேயும் சொல்றாரு, யாருக்கு தேவையோ, யார் தேடி வராங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து உதவலாம். இந்த வெளியை நம்ம வந்து அடைஞ்சிட்டாக்க, இந்த நிலையை சன்மார்க்க நிலையை அடைஞ்சிட்டாக்க இதெல்லாம் பண்ணலாம். உலகில் ஓங்கலாம். உலகில் அப்படின்னா இந்த அண்ட சராசரங்கத்துல நீ வந்து ஓங்கி இருக்கலாம். ஓங்கின்னா உயர்ந்து இருக்கலாம். யூ ஆர் த டாப், யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்னு இருக்கலாம். ஓங்கலாம் ஓங்கலாம் இனியேன்னு 2 தடவ சொல்றாரு. நீ ஓங்கி இருக்கலாம், உயர்ந்து இருக்கலாம், பெஸ்ட் மேனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வள்ளல் பெருமான் அவருடைய வாழ்க்கையில வந்து நடத்தி காட்டிய பல உண்மைகள்லாம் இருக்கு. எழுதி வச்சது கொஞ்சம். ஆனா எழுதாதது வந்து நெறைய இருக்குது. அவர் காலத்துல வந்து நெறைய செஞ்சிருக்காரு. நெறைய உதவிகள்லாம் புரிஞ்சிருக்காரு. அந்த அந்த ஒரு அ உதவி பெற்றவர்கள் தான், அந்த அதிசயத்தை எல்லாம் கண்டவர்கள் தான், அவர்களுக்கு வந்து 80 காணி நிலத்தை வந்து இலவசமாக குடுத்தாங்க. பெருமான் வந்து ஞான சபை கட்டணும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்காக ஞான சபை கட்டணும்னு சொல்லும்போது, அவங்க அந்த வட்டாரத்துல உள்ள மக்கள், பார்வதிபுரம் மக்கள் ஐயாவுக்கு நிலங்களை, அவங்களுடைய சொந்த நிலங்களை, அவங்க பேர்ல உள்ள நிலங்கள் எல்லாம் நாங்க எங்களோட பங்காக கொஞ்சம் கொஞ்சம் குடுக்குறோம்னு சொல்லி 1/2 ஏக்கரு, 1 ஏக்கரு காணி நிலங்கள் இப்படி செண்டு எல்லாம் வந்து குடுத்து, அது 80 காணி நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளல் பெருமான் குடுத்து அங்க தான் அவரு ஞான சபையை வந்து கட்டியிருக்காரு. தர்மசாலையையும் வந்து கட்டியிருக்காரு. ஒரு மனிதனுக்கு இவ்ளோ பேர் குடுக்குறாங்கன்னா, கண்டிப்பா அவர்கிட்ட ஏதாவது ஒரு ஆற்றல் இருக்கும். அந்த மக்கள்லாம் வியந்திருக்கணும். அந்த மக்கள் எல்லாம் பயன் அடைஞ்சிருக்கும். அதனால தான் அவங்க வந்து அவங்க அந்த இத போறாங்க. இன்னைக்கு ஒரு நிலைகள்ல நம்ம இன்னொரு பூமியில நம்ப வாழுகின்ற உலகத்துல, நெறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க, இந்த போமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர்களை தேடி போவாங்க. போமோன்னா மருத்துவர்ன்னு அர்த்தம். அவங்க கிட்ட சில பேர் போய் மந்திரிக்கிறத பார்க்கலாம். பள்ளிவாசல்கள்ல போய் தண்ணி மந்திரிச்சு பிள்ளைகளுக்கோ அல்லது எதா கட்டுவாங்க. இன்னும் சில சாமியாருங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் முடிக்கயிறு கட்டுறதோ, அல்லது கனி மந்திரிச்சுட்டு வர்றதோ, இல்ல தேங்காய் சுத்தி போடுறதோ, அ இந்த மாரி சில ஓரா கிளீன்சிங் போன்ற சடங்கு ரீதியில உள்ளதெல்லாம் செய்வாங்க. சடங்கு கூட இல்ல, அது நேரடியாக செய்வாங்க அது. அது மக்கள் தேடி போவாங்க. இன்னும் சில கோயில்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த சிறு சிறு கோயில்கள் எல்லாம் சில தேவதைகள் வந்து இந்த மாரி சில சர்வீஸ் எல்லாம் செய்யும். அது வந்து அம்மனாக இருக்கலாம், முனீஸ்வரனாக இருக்கலாம், முனியாண்டியாக இருக்கலாம். சில பேரு உடல்ல வந்து அந்த தெய்வங்கள் வந்து காவல் தெய்வங்கள் மாரி இருக்கும். வந்து இந்த மனிதனுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் வந்து தீர்க்கின்றது. ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நெறையா இருக்கு. இன்னமும் இருக்குது அது. அதுல நன்மை அடையறாங்க. அதனால அது இன்னமும் அந்த சர்வீஸ் செய்து கொண்டு இருக்கு. சில தெய்வங்கள்லாம் அந்த சர்வீஸ் செய்யுது.
அதனாலதான் கோயிலுக்கெல்லாம் சில கோயில்கள் எல்லாம் சாமி ஆடுறவங்க கூட்டம் வந்து இருக்கும். சாமி ஆடுறவங்க பின்னால ஒரு பெரிய பக்தர் கூட்டமும் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பூரண தெய்வ அருள் இல்லைன்னாலும் கூட, ஒரு சாதாரண தெய்வ நிலைகள்லயும் அவங்களுக்கு சில சக்திகள் இருக்குது. அதனால அவங்க அவங்க கிட்ட போய் பிரச்சனைகளை வந்து தீர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வாங்க. ஏன்னா மனிதனுக்கு தான் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. கடவுளே நேரா வந்து பிரச்சனைய தீர்த்தா யாரு வேணான்னு சொல்லப் போறா? ஆனா அவருடைய அருளை நேரடியாக எல்லாரும் உடனே பெறுவது இல்லை. அதனால மற்ற சப் கான்ட்ராக்ட்ன்னு சொல்றாங்களே, அது மாரி சப் சக்திகள்லாம் இருக்குது. நெறைய இருக்கு. அந்த மாரி தெய்வங்கள்லாம் மக்கள்கிட்ட ரொம்ப சீக்கிரமாக நெருங்கக்கூடிய. அப்ப அவங்களுக்கெல்லாம் உதவிகள் செஞ்சு கொண்டு தானே இருக்கிறாங்க. நெறைய நடந்து கொண்டு தானே இருக்குது. அப்ப அருட்பெருஞ்சோதியினுடைய அருளை பெற்றும் உதவலாம் அப்படின்பதை இங்கே நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இதோட பவர் வந்து ரொம்ப ரொம்ப வேகம். ரொம்ப ரொம்ப ஆழமானது. ரொம்ப ரொம்ப உறுதியானதுன்னு எடுத்துக்கலாம். அதனால தான் இத நான் உங்களுக்கு வந்து விளக்கம் குடுத்தேன். சாதாரண தெய்வங்களும், சிறு தெய்வங்களாக இருந்தாலும், அதுவும் முடிந்த அளவுக்கு உதவி செய்து கொண்டு தான் இருக்குது. சில ஆளுங்கள் உடம்புல வந்து செய்யுது. இது மற்ற மற்ற மதத்திலயும் இது கையாளப்படுது என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக நான் சொன்னேன். அதனாலதான் வள்ளலார் சொல்றது, இந்த அருளை பெற்றதுனால வள்ளலாரும் இதை மத்தவங்களுக்கு எடுத்து உதவலாம் அப்படின்னு சொல்றாரு. உலகில் வந்து ஓங்கி இருக்கலாம் இனியே அப்படி. உயர்ந்த ஒரு வாழ்க்கையை நம்ம பெறலாம். மரணமே வராத ஒரு வாழ்க்கையை நம்ம பெறலாம் என்பதுதான் இந்த பாடலுக்குள்ள இருக்க ஒரு ஆழமான கருத்து. அடுத்த பாடல் 1, 6, 2, 8. இதுவும் தனித்திரு அலங்கல்ல உள்ள பாடல் தான். டாபிக்ஸ் வந்து அதே டாபிக்ஸ் தான். இப்ப நம்ம அந்த பாடலுக்கு என்ன விளக்கம் என்று பார்ப்போம். கருணைக் கடலே, அதில் எழுந்த கருணை அமுதே. இறைவனை வந்து என்னன்னு சொல்றாரு? கருணைக் கடலேன்றாரு. இறைவனிட்ட இருக்கிற அந்த கருணை வந்து ரொம்ப பெருசு. கடல் வந்து பெருசு இல்லையா? 7 கடல் எவ்வளவு பெருசு இருக்கு. மண்ணை விட, பூமியை விட கடல் தானே பெருசு. இது மண் வந்து காப்பாகம் தானே. முக்காப்பாகம் வந்து கடல். ஆக கடல் சூழ்ந்த இந்த உலகம் கடலால் சூழப்பட்டிருக்கு. அப்ப கடவுளனுடைய கருணையை ஒப்பிடும் பொழுது இந்த கடலுக்கு ஒப்பாக சொல்கின்றார். அதனாலதான் கருணை கடலே அப்படின்றாரு. கடல் பெருசு, அதனால அவனுடைய கருணையும் பெருசு அப்படின்றாரு. இப்படி மிகப்பெரிய கருணை கடலாக இருக்கின்ற இறைவனுடைய கருணை பெறுவதற்கு அவன் நம்மளிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான்? நம்ம கிட்டையும் கருணை எதிர்பார்க்கிறான். நம்மளுடைய கருணை என்ன கருணை? சிறு கருணைன்னு வள்ளல் பெருமான் சொல்றார். சின்ன கருணை. நம்மளும் மற்ற உயிர்களுக்கு வந்து கருணை காட்ட முடியும். ஆனா கடவுளோட கருணைக்கு ஈடாக இருக்குமா அப்படின்னா அது இல்ல. கடவுள் கருணை மிகப்பெரியது. நம்ம வந்து ஒரு சின்ன நெருப்பு தான். சின்ன ஒரு கருணை தான். இருந்தாலும் அந்த கருணையை நம்ம வந்து வளர்த்து கொள்ள முடியும் என்று சொல்கின்றார். அதான் கருணையை வளர்ப்பதே கடவுள் வழிபாடு அப்படின்னு சன்மார்க்கம் நமக்கு அறிவு புகட்டுகின்றது. ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்கு, நெறிமுறைகள் இருக்குது. மற்ற மற்ற மதங்களுக்குரிய நெறிமுறைகள்லாம் இருக்குது. சமய மதங்களுக்குரிய நெறிமுறைகள் இருக்குது. ஆனால் சன்மார்க்கம் என்று வரும் பொழுது இதோடைய கருணை வந்து மிக மிக உயர்ந்ததாக கருதப்படுகின்றது. அதனால்தான் கருணை கடலே அப்படின்னு இறைவன் வந்து குறிப்பிடுகின்றார். அந்த கருணையை நம்ம பெறணும்னா சிறு கருணை கொண்டுதான் பெருங்கருணையை நம்ம பெற முடியும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பெறணும், அவர் உலகத்துக்கு போகணும்னாக்கா கருணை இல்லாதவர்களுக்கு அது சாத்தியம் இல்லாமல் போய்விடும். அந்த கருணை அதில் எழுந்த கருணை அமுதே என்ற அந்த கருணையினால் அவர்கிட்ட இருந்து எழுந்த கருணை அமுதே என்றார். கருணையான அமுதம்ன்றார். அந்த உணவு. கருணை என்பது ஒரு உணர்வு. அமுதம் என்பது உணவு. அமுதே அப்படின்னு இறைவனை குறிப்பிட்டார். கனி அமுதில் தருணச் சுவையே. அந்த அமுதத்தில்
கிடைக்கின்ற அருமையான ஒரு சுவையே அப்படின்னு சொல்ற சுவை அனைத்தும் சார்ந்த பதமே. என்னென்ன சுவை இருக்குது? எல்லா சுவையும் 6 சுவைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த 6 சுவையும் சார்ந்து இருக்கின்ற ஒரு பதம் அப்படின்னு சொல்றாரு. தற்பதமே பதமாக இங்கே இறைவனை குறிப்பிட்டார். பொருண்மை பரமே சிதம்பரமாம் பொதுவில் நடிக்கும் பரம்பரமே. இங்கே இறைவனுடைய உலகத்தை சிதம்பரம் அப்படின்னு சொல்லு. சிதம்பரமாம் பொதுவில். இப்ப சிதம்பரம் என்பது தமிழ்நாட்டுல ஒரு பகுதியில் இருக்குது. தஞ்சாவூருக்கு தாண்டி. அதுக்கு அந்த ஊருக்கு பேரு சிதம்பரம். அந்த கோயில் வந்து முக்கியமாக நடராஜருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கும். ஆகாய அம்சத்தை கொண்ட இடமாக அது விளங்குது. பஞ்சஸ்தலங்களில் அது ஒன்றாக சொல்லப்படும். அதே நேரத்தில் இந்த சமரச சன்மார்க்க வெளியையும் சிதம்பரம் என்றே பெருமான் குறிப்பிடுவார். இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் வந்து உண்டு. நம்ம சிதம்பரம் அதை நினைச்சு கூடாது. அந்த சிதம்பரத்தை தான் வள்ளலார் சொல்றாருன்னு நினைச்சு ஏமாந்து போகக்கூடாது. இது மெய்ப்பரமே, மெய்யான சிதம்பரம். பொதுவில் நடிக்கும் பரம்பரமே. இது பரம்பரமாகவும் இருக்கின்றது. பெருண்மை கருத்தில் கலந்து தெளிந்த மெய் கருத்தில் கலந்து என்னையும் சித்தி நிலையை தெரித்தருளை. இதை வந்து விண்ணப்ப பாடலாக பெருமான் வந்து சித்திட்ட உன்கிட்ட ஏகப்பட்ட சித்தி நிலைகள்லாம் இருக்குது. நீ அந்த சித்தி நிலைகள்லாம் எனக்கு வந்து எடுத்து உரைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பாடலை இந்த இடத்துல வந்து அடுத்த அனுபவ நிலை. இந்த அனுபவ போக நிலையம் அப்படின்றது ஒரு சென்டர். நிலையம்னாலே சென்டர் அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த அனுபவம் போகம் என்றால் இன்பம். அனுபோக இன்பம். முதல்ல ஆனந்தம்னு சொன்னார் இல்லையா? அது போல இங்க வந்து இன்பத்துக்குரிய சென்டர், இன்பத்துக்குரிய நிலையம் அப்படின்ற தலைப்புல 400வது பாடல்கள்ல என்ன விஷயம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். மேலை ஏகாந்த வெளியிலே நடம் செய் மெய்யனே ஐயனே. மேலை ஏகாந்தம் நம்ம சொல்றோம். அவன் பாரு ஏகாந்தமா போய்கிட்டு இருக்கான், ஏகாந்தமா நடந்துகிட்டு இருக்கான். அது ஏகாந்த வெளின்னு சொல்றாரு. ஏகாந்தமாக இருக்கக்கூடிய வாழ்வுக்குரிய ஒரு வெளி, விண்வெளி அப்படின்னு எடுத்துக்கணும். மேலைனா மேலான, உயர்ந்த, முதன்மை ஏகாந்த வெளி. அங்கே நடம் செய் மெய்யனே ஐயனே. அங்கே இறைவன் அந்த வெளியில என்ன இருக்குன்னா ஒரு நடம் இருக்கின்றது. இப்ப நடம்னாக்க நீங்க வந்து பாடி மூவ்மெண்ட் என்ற நிலைக்கு போயிடாதீங்க, அந்த சிந்தனைக்கு போயிடாதீங்க. இங்கே நடம் என்பது ஒரு இயக்கம், சஃபர் இயக்கம், நுண் இயக்கம் அப்படின்னு சொல்றது. இப்ப நுண் இயக்கத்துல இருக்கின்ற செயல்திறன்கள் அப்படி பார்க்கணும். அதான் நடம் செய் மெய்யனே ஐயனே எனக்கு மாலையே அணிந்த மகிழ்நனே. வள்ளல் பெருமானுக்கு என்ன அணிந்தார் இறைவன்? மாலை அணிந்தார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்மலாம் கல்யாணம் பண்ணா மாலை அணிப்போம். ஒரு தலைவர் வராருன்னா மாலை அணிவிப்போம். தெய்வங்களுக்கு வந்து மாலை வந்து சாற்றுவாங்க. இறந்தவர்களுக்கு வந்து மாலை வந்து போடுவாங்க. இப்படி மாலை போடுகின்ற இது வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு சிறப்பு கூறியவங்களுக்கு எப்போதுமே அது வந்து கிடைக்கக்கூடிய. ஆக இறைவன் இங்கே வந்து வள்ளல் பெருமானுக்கு மாலை அணிந்த மகிழ்நனே. அவருக்கு மாலை அணிவிச்சு மகிழ்ந்தார். எல்லாம் வல்லனே. எல்லாம் வல்லவன் அப்படின்னாக்கா வல்லவனாலே எல்லாம் செய்யக்கூடியவன் அப்படின்னு. நல்லனே அப்படின்னா நல்லவர். நல்லாருக்கு நல்ல தெய்வம், நடுவான தெய்வம்னு படிக்கிறோம் இல்லையா? ஆக எல்லாம் வல்லவன், அதே நேரத்துல நல்லவன், யாருக்கும் தீங்கு செய்யாது. அருட்செங்கோலையே நடத்தும் இறைவனே. இறைவன் என்ன செய்கின்றார் அப்படின்னாக்க அருட்செங்கோல், உலகத்தையே நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த சராசரங்களையும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் இறைவனுடைய வேலை.
அருட்செங்கோல் நடத்துவது என்பது சாதாரணவர். அந்த செங்கோலை வள்ளல் பெருமான் கையிலே இறைவன் கொடுத்திருக்கிறார். அப்ப வள்ளல் பெருமானே என்ன செய்யறாருன்னா சன்மார்க்கத்தை நடத்துகின்றார். அதான் நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன் அப்படின்னு சொன்னார். விண் உலகங்கள் எல்லாவற்றையும் அவரே ஆட்சி புரிகின்றார், அவரே நடத்துகின்றார். அருட்செங்கோலை நடத்தும் இறைவனே, சாதாரண தலைவன் அல்ல, அருளாட்சி கொண்ட எல்லாவற்றையும் அசைக்கின்றவன். அவன் அருளின்றி அணுவும் அசையாதுன்னு சொல்லுவார். அவனுடைய அருட்செயலால் தான் எல்லாமே நடக்குது. ஆக அவன் நமக்கு இந்த உயிரை கொடுத்து இந்த உலகத்தை படைத்து ஆக்சிஜன்ல தான் நம்ம வாழணும்னு நமக்கு அமைத்து கொடுத்துருக்கணும். இந்த வாழ்க்கையை நம்ம மதித்து ஏற்றுக்கொள்ளணும். அவனுடைய நோக்கத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். எதுக்கு நம்மளை படைச்சான் அப்படின்னு தெரிந்து கொள்ளணும். மனிதர்களுக்கு பெரும்பாலான மக்களுக்கு படைப்பின் நோக்கம் சரியா புரியல. அதனால இறைவனை திட்டிக் கொண்டு இருப்பாங்க, ஏசி கொண்டு இருப்பாங்க. இவங்க படுற துன்பம் சில துன்பங்கள் அர்ஜாக்கரினால வரும், சில துன்பங்கள் பிறரால் ஏற்படுத்தப்படும், சில துன்பங்கள் வினையால் நமக்கு ஊட்டும். இப்படி துன்பங்களை வகைப்படுத்தணும். போதுமான வருமானம் இல்லைன்னாக்க வாழ்க்கையில துன்பங்கள் இருக்கும். அதுக்கு நல்லா படிச்சிருக்கணும், நல்லா வேலை செய்யணும், சம்பாதிச்சு எது கூடையோ அதுல நம்ம ஈடுபட்டு ஈட்டினமாக்க பிரச்சனையை தீர்க்க முடியும். இறைவனை குறை சொல்வதால் எந்த பயனும் இல்லை. அவன் பொதுவாக எல்லாருக்கும் உடையவன். அதனாலதான் செங்கோலையை நடத்தும் இறைவனே ஓர் என் குணத்தனே, என் குணத்தான். திருவள்ளுவரும் சொல்லுவார், இறைவனுக்கு 8 குணங்கள் உண்டு அப்படி. அதுல முதன்மையான குணம் எல்லா உயிர்களிலும் கலந்திருத்தல், எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருப்பது, உயிர்கள் செய்கின்ற குற்றங்களை எல்லாம் மன்னிப்பது, பொறுத்துக் கொள்வது, அருள் செய்வது. இப்படி 8 வகையான தன்மைகள் அவனுக்கு உண்டு. அதுதான் என் குணத்தானே என்ன. இனி சகிப்பறி. இந்த உலக வாழ்க்கையை நான் இவ்வளவு நாள் சகித்து கொண்டு வாழ்ந்துட்டேன், உண்மையிலே எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, இந்த பொய் வாழ்க்கை நான் வாழையினே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றதுனால அதை வள்ளல் பெருமான் அறிவுபூர்ணமாக உணர்ந்து கொண்டார். பொய் வாழ்க்கை, இந்த பொய் வாழ்க்கைய நம்மில் பலர், உலோகத்தில் பலர் உணர்வதில்லை. பொய்யோட பொய்யாக இவங்க கலந்து மெய்யின்னு நினைச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க ஏராளம் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த வாழ்க்கை பொய்ன்னு சொல்லி இதை பத்தி சிந்திக்கிறவங்க கொஞ்சம் பேரும் இருக்கிறாங்க. அந்த வகையில வள்ளல் பெருமானும் ஒருவர். அதனாலதான் சொன்னாரு, இனி சகிப்பறியேன். சகித்து கொள்ள முடியல, இந்த உலகத்துல வாழ்றது, இந்த உடம்புல வாழ்றது, இதெல்லாம் என்னால் சகித்து கொண்டு இருக்க முடியல, அதான் சகிப்பறியேன் அப்படின்னு. காலையே தருதற்கு இது தகு தருணம். காலை அப்படின்னாக்க நாதம்னு அர்த்தம். கால் என்றால் நாதம். தலைக்கால் தெரியாமல் அப்படின்னு ஆடுகின்றான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆக நாதவிந்துக்கு இப்படி கால் என்ற ஒரு பொருள் இருக்கு. சாகா கால், போகா புனல், வேகா தலைன்னு சொல்லுது. அதனால காலை தருவதற்கு இது தகு தருணம். இதுதான் 19ஆம் நூற்றாண்டுதான் உன்னுடைய அருளை, கால் என்பதற்கு அருள் என்றும் ஒரு பொருள் உண்டு. அதனாலதான் நம்மள கோயில்களை பத்திய கல்யாணத்துல எல்லாம் பெற்றோர்களுக்கு பாத பூஜை செய்வாங்க, குருமார்களுக்கு பாத பூஜை செய்வாங்க, முகூர்த்த கால் ஊனுவாங்க. எல்லாம் அந்த காலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். இடைகளை பெண்களை சுழிமுனையாக இருக்கின்றதை நிறுத்துவதற்காக கால் நிறுத்துவாங்க. ஆக காலையே தருவதற்கு இது தகு தருணம், கலந்தருள் கலந்தருள் என்னையே. இறைவன் இன்னும் கலக்கல. பல கோடி மக்கள் மத்தியில இறைவன் எல்லாருக்கும் பொதுவாக இருந்தாலும் அவன் உள்ளுக்கு கலக்கல. இந்த உள்ளத்துல கலப்பதுதான் யோகம், சிவ யோகம் அப்படின்னு பேரு. திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்கும், சிவயோகம் விளங்கும். இப்ப சன்மார்க்கத்துல நிறைய பேர் முதிர்ந்தவர்கள் காலமாவத உயிரடக்கம் கொள்வதை நம்ம பார்க்கணும். அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அறிவுல உயர்ந்திருந்தாலும் தெளிவுல உயர்ந்திருந்தாலும் நல்ல சொற்பொழிவு ஆற்றுகின்ற தன்மை இருந்த போதிலும்
சன்மார்க்கமே கெதி என்று இருந்த போதிலும் இவர்கள்லாம் ஏன் இறந்து போனாங்க, வள்ளலார் மாதிரி ஏன் ஒளிய ஆகல அப்படின்ற ஒரு கேள்வி பலருக்கு உண்டு. அதுக்கு என்ன காரணம்னாக்கா யோகம் சித்திக்கல என்பதுதான் அதற்குள்ள விடை. அந்த யோகம் என்பதுனாக்கா கலப்பது, உயிர்ல வந்து கலப்பது, உள்ளத்தில் வந்து கலப்பது, ஆன்மாவில் வந்து கலப்பது, அதுதான் வந்து கலக்கணும். அப்ப யோகம் பழகணும். அதனாலதான் பெருமான் வந்து இந்த 6ஆம் திருமுறையை நான் யாருக்கு உரைத்தென்றால் யோக மாந்தருக்கு காலம் உண்டாகவே உரைத்தேன்னு சொல்லுவேன். பற்பல யோகங்கள்லாம் செய்து காலத்தை வீணடிக்காமல் சன்மார்க்க யோகத்தை வந்து அடைவதற்கு இவங்களெல்லாம் ஜீவகாருண்ய வழியில போகும். ஜீவகாருண்யத்தினால்தான் இந்த யோகம் வந்து சித்திக்கும். இது வாசி நெறிக்கு உட்பட்டதல்ல. வாசி பயிற்சி, மூச்சு பயிற்சி எல்லாம் கிடையாது. ஆனா நம்ம அதை செய்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியத்துக்குரிய பயிற்சிகள் எல்லாம் மூச்சு பயிற்சி எல்லாம் செய்யலாம். ஏன்னா ஆக்சிஜன் தேவைதானே உடம்புக்கு. ஆனா மூலாதாரத்தை கனலை எழுப்புவதற்குரிய பயிற்சி தேவைப்படாது. மாறாக ஜீவகாருண்யத்தை நம்ம உணர்வை வந்து பெருக்கிக் கொள்ளும். அப்ப அதுக்குரிய உணவு முறைகள்லாம் இருக்கு. அதுக்குரிய ஒழுக்க முறைகள் இருக்குது. அதுக்கு இந்திரிய ஒழுக்கம் கடைபிடிக்கணும். கரண ஒழுக்கத்தையும் கடைபிடிக்கணும். ஜீவ ஒழுக்கங்களையும் கடைபிடிக்கணும். மற்றது அருளால் மற்ற ஒழுக்கங்கள் வந்து கைகூடி வரும். அதனாலதான் இங்க வந்து இந்த பாடல் முழுவதும் பாத்தீங்கன்னாக்கா அனுபோக நிலையத்துல வந்து எல்லாமே கடைசி வரி 10 பாடல் இருக்கும். அந்த 10 பாடல்கள் நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில எல்லாம் கலந்தருள் கலந்தருள் எனையேன்னு வரும். இந்த இறைவன் வந்து கலக்கணும். அதனாலதான் மனதில எப்பொழுதும் 6 காலமும் இறைவனை வந்து நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். வள்ளல் பெருமானுக்கு இறைவன் கருவிலே வந்து கலந்தார். கருவில் கலந்த துணையே அப்படின்னு பாடியிருப்பார். 850வது பாடல். கண்ணில் கலந்த ஒளியே 51வது பாடல். கருத்தில் கலந்த களிப்பேன், என் உயிரில் கலந்த உறவேன். எங்கெங்கெல்லாம் இறைவன் வந்து கலந்தான் அப்படின்றதுக்கு அந்த பாடல். நடராஜப்பதி மாலையிலையும் அந்த கலந்ததை பற்றி நிறைய இடத்துல சொல்லுவார். இன்னும் சொல்ல போனா இந்த 6ஆம் திருமுறையிலே நிறைய இடத்துல வந்து இறைவன் கலந்ததை பற்றி பெருமான் வந்து குறிப்பிட்டிருப்பார். அணையவாரீர் என்னை அணையவாரீர் அணிவளர்ச்சி சம்பளத்தில் அணையவார் என்ற ஒரு 10 பாடல்களும் இந்த அணைய வந்து கலக்க, அதுவும் வந்து யோக பாடல். அதெல்லாம் யோகத்துக்குரிய பாடல். இறைவனை வந்து நம்மளோட அணையுவதற்கு வேண்டுவது, பாடுவது. இதெல்லாம் யோக பாடல்களாக நம்ம பிரிச்சு எடுக்கலாம் இந்த சன்மார்க்க 6ஆம் திருமுறைகள். ஆக கலந்துருச்சுனாக்கா அதுக்கப்புறம் தான் அது காரியப்படும். அதோடைய பொன் செயலை வந்து நம்ம மேல் செலுத்தும். இறைவனுடைய பொன் செயல் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 96 தத்துவமும் எல்லாமே ஒளிமயமாக மாறி, அருப்பெருஞ்சோதி மயமாக மாறி. அதனாலதான் யோகம் சித்திக்கலைன்னா இந்த உடம்பு வந்து கண்டிப்பாக மாண்டுவிடும். உடம்பு வந்து ரொம்ப நாளைக்கு நிலைத்திருக்காது. ஏன்னா ஆக்சிஜன்ல இயங்குற உடம்பு தானே. அப்ப மூச்சு காற்று நின்று போயினால் 36 தத்துவத்தை விட்டு பிரிஞ்சிடும். 36 தனித்துவமாகவும் 60 வந்து உடலாகவும் இருக்கும். 60 தத்துவத்தை வந்து என்ன புதைப்பாங்க, இல்லைன்னா எரிப்பாங்க. அதுவும் வள்ளல் பெருமா எரிக்க வேணாம், பேசாம புதைச்சிருங்க. புதைச்சிட்டாக்க மண்ணில் இருக்கிற புழு பூச்சிங்க ஏதாவது சாப்பிட்டு அதுங்க திருப்தி அடையுங்க அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க எரிச்சிட்டீங்கன்னாக்கா சாம்பல் ஆயிரும். சாம்பல் எருவுக்கு கூட ஆகாது அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ முஸ்லீம் மதங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க பிரேதத்தை வந்து எல்லாம் அடக்கம் தான் செய்வாங்க, எரிக்க மாட்டாங்க. ஸோ எரிப்பதெல்லாம் இடையில வந்த பழக்கங்கள். புதைப்பது தான் ஆதியிலிருந்து உள்ளது. இறைவனும் எரிக்க கூடாது, புதைக்கணும் அப்படின்னு தான் அவரும் நமக்கு வந்து ஆலோசனை கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதனால சன்மார்க்கத்தில் உள்ளவங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, உயிர் அடக்கம் கொண்டவர்களை வந்து மண்ணுக்குள்ள புதைக்கிறாங்க. சரி, அடுத்த இறை இன்ப குலைவு. இதுவும் ஒரு முக்கியமான பாடல்கள். இந்த இரு இன்ப குலைவுல வந்து இறைவனோட இன்பத்தை அடைவது என்பதே மிக மிக பெரிய பாக்கியம். இறை இன்பம் அப்படின்னு சொல்றது. புலன் இன்பம் என்பது வேற. கண்ணால் நம்ம பார்க்கின்ற இன்பம் வேற, காதால் கேட்கின்ற இன்பங்கள் வேற, மூக்கால் நுகர்கின்ற இன்பங்கள் வேற,
அனுபவிக்கின்ற இன்பங்கள் இதெல்லாம். அதுபோல தொட்டு உணர்கின்ற உணர்வு இதெல்லாம் இன்பங்கள்லாம் ஒரு சிற்று இன்பங்கள் அப்படின்னு பெறுவோம். இறை இன்பம் அப்படின்னு ஒரு இன்பம் இருக்குது. அதை ஆன்ம இன்பம் அப்படின்னு சொல்வது உண்டு. அந்த ஆன்மா இறைத்தன்மையை பெற்றுவிட்டால் அந்த இன்பம் குறைவில்லாமல் எல்லா காலமும் இருக்கும், எல்லா நேரம். அது ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் இல்லாமல் போய்விடாது. அப்படியேப்பட்ட இன்பம் அது. இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடி அது எங்கிருந்த போதும் அது நாடி ஓடு. அந்த இன்பத்தை அடைவதற்கு நமக்கெல்லாம் இறைவன் கருணை காட்டினால்தான் அது கிடைக்கும். அந்த இன்பத்தை அடைவதற்கு இந்த சிற்று இன்பத்திலிருந்து அந்த பேரின்பத்தை அடைவதற்கு நம்மளாம் முயற்சி செய்ய வேண்டும். அதுக்குதான் ஆன்மீகம் வந்திருக்கு. இப்படிலாம் ஒண்ணு இருக்குன்னு சொல்றதுதான் நமக்கு வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, பாடலுக்குள்ள போகும். தானே தயவால் சிறியேற்கு தனித்த ஞான அமுதளித்த தாயே. தானே ஒலன்றி இறைவனே வள்ளல் பெருமானுக்கு முந்தி அவரே கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? ஞான தனித்த ஞான அமுதம். இது வித்தியாசமான ஒரு அமுதம், வித்தியாசமான ஒரு உணவு, சத்து எல்லாம் நிறைந்திருக்கின்ற ஒரு உணவு, ஒளி உணவு. இதை வள்ளல் பெருமானுக்கு இறைவன் தானாகவே கருணையினால் கொடுத்தான். தயவால் சிறியனுக்கு எப்படி கொடுக்கனா, தயவு. அவன் பெரிய கருணையாளன் இல்லையா? முதல்ல படிச்சோம் இல்லையா, கருணை கடல் அப்படின்னு. அதனால வள்ளல் பெருமானுக்கு அவரே முதல்ல இந்த தனித்த ஞானத்தை, ஞான அமுதத்தை அப்ப ஞான அமுதம் உண்ண என்ன ஆகும்? ஞானம் வளருமா வளராதா? இப்ப நம்ம உணவு சின்ன குழந்தையா இருக்கும்போது உணவு ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க, உடம்பு வளர்ந்துச்சு இல்லையா? ஞானம் வளர்ந்துச்சா? இல்ல. ஞானம் வளரும்னா அது ஞான நூல்களை படிக்கும். இப்ப உலகத்துல உள்ள படிக்கலாம் ஞான நூலா படிச்சுட்டு இருக்காங்க? இல்ல. ஸ்கூல்ல போய் படிக்கிற படிப்பு பூரா பௌத்திக படிப்பு தான். உலகில் தொழிலுக்காக, ஒரு நல்ல வேலைக்காக உள்ள படிப்புகள் தான் படிச்சுட்டு இருக்கு. அதனாலதான் திருவள்ளுவர் கேட்பாரு, கற்றதனால் ஆய பயனின் கொள்ளும் நற்றால் தொடர். அப்ப திருவடி ஞானம்னு ஒண்ணு இருக்கு. அதனால திருமந்திரத்துல திருமூலர் சொல்லுவாரு, திருவடி ஞானம் சிவமா குமிக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறை மலம் மீட்கும், திருவடி ஞானமே தின்சிக்தி முக்தி ஏன்னு. ஆக அந்த மாதிரி பெருவெளிக்கும் சன்மார்க்க வெளிக்கும் ஞானம் இருக்கின்றது. அந்த அமுதம் ஒன்று வளர 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 ஆட்டோமேட்டிக்கா அந்த ஞானமும் சேர்ந்து அறிவும் வளரும். அதுதான் ஞான அமுதம்னு அதுக்கு பேர். ஞான அமுதம் அளித்த தாயே. இறைவன் இங்கே தாயாக இருந்து அமுதத்தை ஊட்டி வளர்க்கின்றார். எல்லா சுதந்திரமும் தந்த கருணை என் தாயே. எல்லா சுதந்திரம். இப்ப நம்ம பூமியில நமக்கு இறைவன் என்ன எல்லா சுதந்திரமும் கொடுத்திருக்கிறாரு? இல்ல. சுதந்திரம் என்பது நாடு சுதந்திரம் அடைவது என்பது இது ஒரு வகை சுதந்திரம். பல ஆண்டுகளாக வெள்ளக்காரர்கள்ட்ட நாடு அடிமைப்பட்டு இருந்தது. அப்புறம் கால ஓட்டத்துல விடுதலை பெற்று, அந்த மாதிரி மலேசியா, சிங்கப்பூர், மற்ற ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாமே பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திலிருந்து விடுதலை பெற்று அவங்கவுங்க சொந்த ஆட்சியை செய்து கொள்கின்றது. இங்கே வள்ளல் பெருமானுக்கு விண்வெளியை அடையும் பொழுது, முதல் வெளியாக அடையும் போது எல்லா ஆற்றல், எல்லா ஞானம், எல்லா சக்தியும் அவருக்கு கொடுத்து எல்லா சுதந்திரம், என்னென்ன சுதந்திரம் எல்லாம் வள்ளல் பெருமானுக்கு கொடுக்கணுமோ அத்தனை சுதந்திரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்காரு. அதான் எல்லா சுதந்திரமும் தந்த கருணை என் தாயே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த சுதந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமா சிந்திக்க வேண்டிய ஒரு சுதந்திரத்தை நம்ம பெற வேண்டும். இப்ப சிறை மலம் பற்று, மும்மலத்துக்கு உட்பட்டிருக்கோம். ஆணவம், கண்ணும், மாயை என்ற முக்குற்றத்துல நம்ம சிறைப்பட்டு இருக்கோம். அதுதான் திருமந்திரத்துல சிறை மலம் மீட்கும் சொன்னார். திருவடி ஞானம் சிறை மலம் மீட்கும். 10வது அறிவே மும்மலத்திலிருந்து வெளில வைக்குதுன்னா 12வது அறிவு என்ன சூப்பரா இருக்கும், நம்ம யோசிச்சு தெரிஞ்சுக்கணும். ஆக எல்லா சுதந்திரம் தந்த கருணை என் தாயே. ஊனே விளங்க ஊனமில்லா. ஊனே விளங்க, ஊன்னா உடம்பு. ஊனமில்லா, ஊனமில்லாம குறையில்லாத ஒளி பெற்று.
எல்லா உலகமும் என் உடைமையாய்க் கொண்டு அருள் நிலை மேல் உற்றேன் உந்தன் அருளாலே. என்ன சொல்றாருன்னு கவனிங்க. முதல்ல சுதந்திரம், எல்லா சுதந்திரமும் அவருக்கு இறைவன் கொடுத்தாருன்னு சொன்னாரு. அடுத்து ஊனே விளங்க. இப்ப நம்ம உடம்புக்கும் ஊன் என்றுதான் பேரு. ஆனா இங்கே வள்ளல் பெருமான் சொல்கின்ற ஊன் ஒளி உடம்பு. அதுதான் ஊனே விளங்க. உடம்பு வேணும். இந்த உயிருக்கு என்ன வேணும்னா உடம்பு வேணும். இந்த உண்மையான உடம்பை பெறுவதற்கு பதிலாக நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, திதி கொடுத்துட்டு இருப்பாங்க. இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பாங்க. இந்த திதி கொடுக்கறது என்ன அர்த்தம்னாக்க, அவங்க வந்து பிண்டம் பிடிப்பாங்க. மாவுனால் செய்த பிண்டம். அதுல கொஞ்சம் இந்த கருப்பு எள்ளெல்லாம் போட்டு ஒரு 5 பிண்டம் 6 பிண்டம் பிடிச்சி அதை வந்து தண்ணியில கொண்டு போய் கரைப்பாங்க. இது வந்து பிண்டம் அப்படின்னு. பிண்டம்னா உடம்புன்னு அர்த்தம். இப்ப இந்த உயிருக்கு வந்து இந்த மாதிரி பிண்டம் கொடுக்கறனால அதுக்கு உண்மையான ஊன் கிடைக்குமா, உண்மையான பிண்டம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. இந்த உயிருக்கு வந்து பிண்டம் வேண்டும், உடம்பு வேணும். பிண்டம்னா உடம்பு. அப்ப உடம்பு வேணும்னா அந்த உயிர் வந்து திருப்பி என்ன செய்யணும்னா பிறவி எடுக்கணும். பிறவி எடுத்தாதான் அதுக்கு உடம்பு கிடைக்கும். இந்த அன்ன உடம்பு எடுத்தாதான் விண்ணுலகத்துக்குரிய உடம்பு எடுக்க முடியும். அப்ப விண்ணுலகத்துக்குரிய பிண்டம் வேணும்னாக்க அருள் நமக்கு துணை செய்யணும். அருள் இருந்தாதான் அந்த பிண்டம் வந்து கிடைக்கும். இப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் வள்ளல் பெருமான் இந்த சண்டைகள், இந்த தீதி கீதி எல்லாம் வேண்டாம். அதெல்லாம் சும்மா நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் என்பதும் நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதனால இறந்து போறவங்களுக்கு யாருக்கும் ஒளி உடம்பு கிடைக்க போறதில்ல. அவங்கெல்லாம் மீண்டும் வந்து பிறந்து அருளை சம்பாதிக்க வேண்டும். அதனாலதான் இதுக்கெல்லாம் வேண்டாம். நீங்க அவங்க பேர்ல வந்து அன்னவிரயம் செய்யுங்க, பிரார்த்தனை பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பெருமான் வந்து சொன்னாரு. திதி சடங்கு இதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இறப்பு சடங்கும் வேண்டாம், திதி சடங்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அதை வந்து புரிந்தவங்களுக்கு தான் அது ஏன் வேண்டாம்னு சொன்னாருன்னு சிந்திக்கிறவங்களுக்கு தெரியும். சிந்திக்கலைன்னாக்கா அதை எப்படி இவர் சொல்லலாம் அப்படின்வாங்க. சில நல்லதெல்லாம் சொன்னாதான் நம்ம மூளைக்கு வந்து எட்டாது. மாயையில இருப்பதனால எட்டாது. சொல்றவங்க வந்து சாதாரண ஆளும் இல்லை, அருளாளர். அதுவும் பூரண அருள் பெற்றவங்க இதெல்லாம் வேண்டான்றாங்கனாக்கா நம்மள ஏமாந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சடங்கை நம்பி நீ ஏமாந்துகிட்டு இருக்காத, ஒழுங்கா அருளை பெறுவதற்கு முயற்சி செய்யு அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல வருது. உற்றேன் உந்தன் அருளாலே. அதனாலதான் அருளை பெற முயற்சி செய்கின்ற. அது ஊனமில்லா ஒளி பெற்று. ஊனம் இல்லாத, குற்றம் இல்லாத, குறை இல்லாத, மாறுபடாத, கேடுபடாத, இல்லாமல் போகாத ஒளி. நிலைத்த ஒளின்னு சொல்லலாம். அதான் ஊனம் இல்லா. ஊனம்னாலே குறைன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தவங்களை பார்த்தா அவரு என்ன ஊனமா இருக்கிறாரா, கால் ஊனம், கை ஊனம்னு சொல்றோம் இல்லையா, அப்படின்னா குறை உடையவர்கள்னு அர்த்தம். ஓகே யூன்னு சொல்றது. அதுபோல இங்க ஊனமில்லா ஒளி பெற்றுனாக்கா அந்த அருட்பெருஞ்சோதி என்ற ஒளியில எந்த விதமான குறையும் இருக்காது, குறைபாடு இல்லாது. எதிர்காலத்திலும் எந்த குறையும் அதற்கு வராது. மற்றதற்கெல்லாம் ஊனம் இருக்கும், குறை இருக்கும். பராபரை ஒளி உலகம் வரைக்கும் குறை இருக்கும். அதனால்தான் ஊனே விளங்க ஊனமில்லா ஒளி பெற்று எல்லா உலகம். எல்லா உலகம்னா நீங்க புரிஞ்சுங்க எத்தனை உலகம் இருக்குதுன்னு. எல்லா உலகம் என் உடைமையாக. உடைமைனாலே சொத்துன்னு அர்த்தம். எல்லா உலகம் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம வாழ்ற வீடு கூட நமக்கு சொந்தமாக இருக்கு. வாடகை வீட்டுல வந்து இருக்கு. அதுபோல இந்த உயிர் இப்ப வாழ்ற உடம்பு கூட நமக்கு சொந்த உடம்பு கிடையாது. இதுவும் வந்து ஒரு வாடகை. நம்ம என்ன வாடகை கொடுக்குறோம் இந்த உடம்புக்குனாக்கா, உணவு என்ற ஒரு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். காலையில கொடுக்குறோம், மத்தியானம் கொடுக்குறோம், ராத்திரி கொடுக்குறோம். இப்படி கொடுத்து இந்த உடம்புல நம்ம குடியிருக்கிட்டே இருக்கோம். எவ்வளவு நாளைக்கு குடியிருக்கலாம் அந்த உடம்புல? ஒரு குறிப்பிட்ட காலத்து வயது வரைக்கும் குடியிருக்கலாம். அதுக்கப்புறம் உயிர் இந்த உடம்பை விட்டு வெளியேறிவிடும். அப்ப நமக்கு சொந்த உடம்பு இல்லை. ஆக சொந்த உடம்பு வேணும்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். அவர் கொடுக்கும்போது என்ன மலேசியாவுக்குரிய உடம்பு மட்டுமா கொடுக்குறாரு? இல்ல. அவர் கொடுக்கக்கூடிய உலகம், அவரால் படைக்கப்பட்டது என்னென்னலாம் எத்தனை உலகம் இருக்கோ அத்தனை உலகமும் உனக்கு சொந்தமாக உள்ள ஒரு உடம்பை அவருக்கு வந்து கொடுக்குறாரு. அந்த உடம்புலயே எல்லா உலகமும் சார்ந்திருக்கு. எந்த உலகத்துக்கு நீ போகணும்னு நினைக்கிறியோ அந்த உலகத்துக்கு நீங்க வந்து போயிடலாம். அப்படியாப்பட்ட ஒரு ஸ்பெஷல் உடம்பு.
அதான் எல்லா உலகமும் என் உடைமையாய் கொண்டேன் கொண்டு அருள்நிலை மேல் உற்றேன் உந்தன் அருளாளேன். அப்ப அருட்பெருஞ்சோதியுடைய அருளுடைய ஸ்பெஷாலிட்டி தெரிஞ்சுது. வானே மதிக்க, வான்ல உள்ளவங்க மற்ற வெளிகள்ல உள்ளவங்க எல்லாம் மதிக்க, சாகாத வரனாய் எக்காலத்திலும் இனி இறப்பு இல்லாத ஒரு வரத்தை பெற்று எல்லாம் வல்ல சித்தே விளங்க, எல்லா சித்திகளும் அவருக்குள்ள அமைந்திருக்கும். உனை கலந்து கொண்டே, இறைவனை நான் கலந்து கொண்டேன். வகுக்கும் தொழிலே முதல் 5 தொழில்கள் படைத்தல், காத்தல், பக்குவம் அறிவித்தல், துருசு நீக்குதல், அருள் புரிதல் என்ற 5 தொழில்கள் நானே புரிகின்றேன். புரிதல் நானோ நீயோ நான் அறியேன். 2 பேரும் பேதம் இல்லை. நான் செய்வது போல இருக்குது, ஆனா நீ செய்யற மாதிரி இருக்கு, ஆனா நான் செய்யற மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த பேதத்தை இல்ல அப்படின்னு. அதான் நானே புரிகின்றேன் அப்படின்னு சொல்ற. வல்லாரும் 5 தொழில் செய்கின்ற வல்லமை பெற்றவர். அதனாலதான் அவர் வழியில நம்ம போனோமா அவர் நம்மளை என்றைக்கும் காப்பாற்று. புத்தி அஞ்சல் சற்றும் என் நெஞ்சமே சிற்புது தந்தையார் நித்தியம் சேர்ந்த நெறியில் செலுத்தினர். இனி நீ நன் முத்தியும் ஞான சித்தியும் பெற்று முயங்கிடுவாய். சத்தியம் சத்தியம் சத்தியம்னு 5 சத்தியம் பண்ணி கொடுப்பார். ஆக அவர் 5 தொழில் செய்கிறார். அப்ப அருள் புரியக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. நானோ நீயோ நான் அறிய நான் நீ என்னும் பேதம் இல்லா. அப்ப வள்ளல் பெருமான் வேற அருட்பெருஞ்சோதி வேற அப்படின்னு சொல்ல முடியாது. இங்க வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி மயமாகவே ஆயிட்டாரு. அந்த உடம்பு அந்த தன்மை அடைஞ்சிருச்சு. அதான் நான் நீ என்னும் பேதம் இல்லா நடம்சை கருணை நாயகனே. இப்படிப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டத்தை கொண்டு இருக்கின்றார் நாயகன் தலைவன் என்று இந்த பாடல்ல நமக்கு பெருமான் நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். ஆக இந்த பாடல் நமக்கு என்ன புலப்படுத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த பொது நடம் என்று சொல்லக்கூடியது மிக மிக முக்கியமானது. அதான் பேதம் இல்லாத நடம் சேர்க்கிறோம். அந்த நடம் நமக்கு காரியப்பட்டுச்சுன்னா, அந்த சாஃப்ட்வேர் நமக்கு இயங்குனுச்சுன்னா நம்மளும் பேதம் இல்லாமல் ஆயிடும். இப்ப நம்ம உயிர் பேதம் இருக்குது, உடம்பு பேதம் இருக்குது, மன பேதம் இருக்கு, ஆன்ம பேதம் இருக்கு. ஆக இது 4ம் ஒருமயமாக ஆகிவிடும், அருஜோதி மயமாக ஆகிடும். அதனால்தான் அகவல் படிக்கும் போது 4 தடவை அருட்பெருஞ்சோதி 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 முடிக்கும் போது அருட்பெருஞ்சோதி 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 4 முறை சொல்லி வரும். அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் எல்லாமே ஜோதிமயமாய் திகழும். இப்படி ஜோதிமயமாக திகழ்த்தா நமக்கு என்றும் அழிவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் கடவுள் இந்த மனித சரீரத்தை நமக்கு கொடுத்து முயற்சி செய்து அடைய வேண்டும் என்பது அவனுடைய சித்தம். இதை புரிந்து கொண்டு நாமளும் நம்மளால் இயன்ற அளவுக்கு ஒரு முயற்சியில நம்ம இருக்கோம். முயற்சின்னா என்ன, கடப்பாறை எடுத்துட்டு போயிடல, மலை ஏறுறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கடவுளுடைய நாமத்தை சொல்லி நல்ல ஒழுக்கங்களை கடைபிடிச்சுக்கிட்டு மற்ற உயிர்களுக்கு முடிந்தால் தொண்டு செய்து கொண்டு, முடியலன்னாக்க பிரார்த்தனையாவது செய்து கொண்டு இறைவன்கிட்ட விண்ணப்பம் செய்தோம். நானும் உய்ய விரும்புறேன்ப்பா, இந்த பிறவி பிணியிலிருந்து என்னை நீ காப்பாத்து, வள்ளல் பெருமானை காப்பாற்றியது போல் என்னை நீ காப்பாற்றி உய்வி, என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும், என்கிட்ட குற்றம் இருக்கு, குறை இருக்கு, நீ மன்னித்துரு, குற்றம் செய்யாம இருக்க நான் முயற்சி செய்யறேன், நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட ரொம்ப பணிவா ஒரு அப்பா அம்மா கிட்ட நம்ம எப்படி பேசுவோமோ அதுபோல் இறைவன்கிட்ட பேசி அவனுடைய கருணையை பெறுவதற்கு நான் முயல வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க. அடுத்த வாரம் அடுத்த பாடல்களுக்கு நம்ம போவோம். இன்னொரு இதோ நீங்க கருத்தில் எடுத்துக்கணும். இந்த வருகின்ற ஆடி அமாவாசை 8வது மாசம் 4ஆம் தேதி ஆடி அமாவாசையை முன்னிட்டு 24ஆம் தேதி 7வது மாசம் நாங்க ஊருக்கு கிளம்புறோம். ஆக அந்த கார்டு எடுத்துக்கொண்டவங்க, இந்த அன்னதானத்துக்கு ஃபண்ட் கொடுக்கக்கூடியவங்க 24ஆம் தேதிக்குள்ள நீங்க பேங்கிங் பண்ணிட்டீங்கன்னாக்கா எங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். இந்த அன்னதான விழா நல்லபடியா நடப்பதற்கு நீங்களும் எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. சில பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும், சில பேருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்காது. இருந்தாலும் நீங்க உங்களுடைய பிரார்த்தனை மிக மிக முக்கியமான ஒன்று.
31வது ஆண்டாக இந்த அன்னதானம் வந்து நம்ம செய்வதற்குரிய பாக்கியம் வந்து கிடைச்சிருக்குது. ஆக நாம் எல்லாரும் இணைந்து இந்த காரியத்தை சிறப்பாக செய்து அதனுடைய புண்ணியத்தை எல்லாரும் பங்கிட்டுக் கொள்வோம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற இந்த 24ஆம் தேதி நாங்க புறப்படுறதுனால அன்பர்கள் எல்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் ஏர்லியா உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை நீங்க பேங்கின் பண்ணீங்கன்னா எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். ஸோ இதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. நன்றி, வணக்கம். நன்றி சுவாமி. நன்றி ஐயா. நன்றி. நன்றிங்க சுவாமி. நன்றி ஐயா.